அஇஅதிமுக நிறுவன தலைவர் பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் 28வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களிலும் அவரது திருவுருவச் சிலைகளுக்கும் திருவுருவ படங்களுக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கூட்டுச்சாலையில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் திரு முக்கூரியன் சுப்பிரமணியன் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. கீழ்பெண்ணாத்தூர் பேருந்து நிலையம் முன்பு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அஇஅதிமுக எம்ஜிஆர் அணி சார்பில் திருமங்கலத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வைத்திருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோன்று மாதவரம், தேரடி, திருத்தணி உள்ளிட்ட இடங்களில் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைகள் மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படங்களுக்கு அஇஅதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி, வாலாஜாபேட்டை, காவேரிப்பாக்கம் பகுதிகளில் உள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைகள் மற்றும் திருவுருவ படங்களுக்கு அஇஅதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் வடச்சேரி சந்திப்பில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் அருகில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பாரத் ரத்னா எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள், துணை மேயர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரம், குன்றத்தூர், சோழிங்கநல்லூர், திருப்போரூர், படப்பை ஆகிய இடங்களில் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைகள் மற்றும் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுக சார்பில் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் அமைந்துள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேயர் திருமதி மல்லிகா பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் நகராட்சி அலுவலகம் அருகில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியப்பா நகரில் உள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பழனி பேருந்து நிலையம் வளாகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மணிக்கூண்டில் இருந்து பேரணியாக சென்ற அஇஅதிமுகவினர் பேருந்து நிலையம் அருகேயுள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பழைய பேருந்து நிலையம், தேனி, ஆண்டிப்பட்டி, போடி, சின்னமனூர், கம்பம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைகள் மற்றும் திருவுருவ படங்களுக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. ராமநாதபுரம் மத்திய கொடிமரம் அருகில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அஇஅதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி டானிங்டனில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி தூத்துக்குடியில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு அஇஅதிமுகவினர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் நகராட்சி பள்ளியில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம், திருவெரும்பூர், முசிறி, மணப்பாறை, துறையூர், மண்ணச்சநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கும் திருவுருவ படங்களுக்கும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அரியலூர் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் ஏராளமானோர் பேரணியாக சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மௌன அஞ்சலி செலுத்தினர். நெல்லை கொக்கிரக்குளம் பகுதியில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேயர் திருமதி புவனேஸ்வரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆரின் நினைவு தினத்தையொட்டி மதுரை, திருப்பரங்குன்றம், தெற்கு வாசல், கோரிப்பள்ளம், திருமங்கலம், மேலூர் உள்ளிட்ட இடங்களில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கோவை மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் மோகனூர், ராசிபுரம்,
திருச்செங்கோடு, பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவ படங்கள் மற்றும் திருவுருவச் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சை ரயில் நிலையம் அருகேயுள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேயர் திருமதி சாவித்ரி கோபால் மற்றும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை திலகர் திடலில் உள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு அஇஅதிமுகவினர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசல் அருகேயுள்ள எம்ஜிஆரின் திருவுருவச் சிலைக்கு கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதேபோன்று டெல்லியில் உள்ள அஇஅதிமுக அலுவலகத்தில் அமைந்துள்ள டாக்டர் எம்ஜிஆரின் திருவுருவச் சிலை மற்றும் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு அன்வர் ராஜா, திரு ஏ.கே. செல்வராஜ் உள்ளிட்டோர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர்.